2026 தேர்தல் முடிவுகளை நம்ம ஒவ்வொன்றா அலசி பார்க்கும்போது பல்வேறு விதமான அனாலிசிஸ், பல்வேறு விதமான புதிய தகவல்கள் நமக்கு கண்ணில் தென்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். 10 மாவட்டங்களில், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 10 மாவட்டங்களில் அந்த மாவட்டம் முழுமைக்குமே திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, கிடைக்கல இந்த தேர்தலில் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான, இதுவரை நம்ம பார்க்காத ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த தேர்தல் பல சுவாரஸ்யங்களை அளித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதுவும் ஒரு புதிய தகவலாக நம்ம பார்க்க முடிகிறது. அதில் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் அந்த 10 மாவட்டங்களில் அடக்கமாக இருக்கிறது. 10 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட அதில் வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்களும் அதில் நம்ம பார்க்க முடிகிறது. அது எல்லாமே இதிலெல்லாம் திமுகவிற்கு எம்எல்ஏவே இல்லாமல் இருக்கிறாங்க. நாமக்கல், ஈரோடு, அரியலூர் அப்படிங்கிற மாவட்டங்களில் கூட திமுகவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, ஒரு இடத்துல கூட, ஒரு தொகுதியில் கூட இந்த மாவட்டங்களில் திமுக வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் தகவலாக கிடைக்கப்பெறுகிறது. நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் விவரங்களோடு காத்திருக்கின்றார். ரமேஷ், இந்த 10 மாவட்டங்களில் மொத்தம் எத்தனை தொகுதிகள்? இன்னும் விரிவான தகவல்களை சொல்லுங்க ரமேஷ். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகிற நிலையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல 10 மாவட்டங்கள்ல திமுகவுக்கு எம்எல்ஏக்கள் கிடைக்கல அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். இதுல முதலாவதாக திருவள்ளூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா, திருவள்ளூர் மாவட்டம் திமுகவின் கோட்டையாக இருந்த ஒரு மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்துல மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 10 தொகுதியில திமுக ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறல அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டமான செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 7 சட்டமன்ற தொகுதியில திமுகவும் திமுக கூட்டணியும் ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் 4 தொகுதிகள் இருக்கிறது. அங்கேயும் திமுக கூட்டணி வெற்றி பெறவில்லை. வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவின் அமைச்சர், திமுகவின் துணை பொதுச் செயலாளர், திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் இருந்த தொகுதி. வேலூர்ல 5 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில அங்கேயும் திமுக ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்டத்துல 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில திமுகவும் திமுக கூட்டணியும் ராணிப்பேட்டையில ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறவில்லை. சேலம் தொகுதியை எடுத்துக்கொண்டால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த மாவட்டமான தொகுதி 11 தொகுதிகள் சேலத்துல இருக்கு. சேலம் மாவட்டத்துல திமுகவும் திமுக கூட்டணியும் ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறவில்லைங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. தருமபுரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா, தருமபுரியில 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. இந்த 5 சட்டமன்ற தொகுதியில திமுகவும் திமுக கூட்டணியும் ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறவில்லைங்கிற செய்தியை பார்க்கிறோம். ரைட். தொடர்ந்து நம்ம இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தான பல்வேறு தகவல்களை பார்த்து வருகின்றோம். அதில் குறிப்பாக தற்போது திமுக 10 மாவட்டங்களில் எம்எல்ஏக்களே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலையும் நம்ம பார்த்தோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.